பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நவம்பர் மாதம் முதல் நாளில் இந்த வாக்குத்தத்த ஜெபத்தின் மூலமாய் உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது, உங்களை சந்திப்பது கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியின் மூலமாய் உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியை கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். முதலாவது, கடந்த நாட்களுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லிடணும். முதலாவது, கடந்த நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் சில நிமிட நேரங்கள் 2 கைகளை உயர்த்தி கடந்த நாட்களுக்காக, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் 11வது மாதத்தை காண்கிறோம். 10 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த 10 மாதத்துக்குள்ளாக அநேகர் தங்கள் ஓட்டத்தை முடித்திருப்பார்கள். உம்முடைய சமூகம் வந்திருப்பார்கள். ஆண்டவரே, இன்னும் எங்கள் மேலே நீர் வைத்த நோக்கம் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அதனால் கர்த்தர் இந்த மாதத்தை காண எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே, அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஒருவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டு நடத்தினவர் தொடர்ந்து நடத்த வல்லவராயிருக்கிறீர். கடந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கஷ்டங்கள் வராமல் இல்லை, பாடுகளும் வராமல் இல்லை, துக்கங்களும் துன்பங்களும் வராமல் இல்லை. அதன் மத்தியிலே ஜீவனுள்ள தேவன் ஓ ஹல்லேலூயா நடத்தினீரே. கடந்த நாட்களில் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லுங்க, ஸ்தோத்தரிக்கிறோம். அக்டோபர் முழுவதும் காத்தீரே, ஸ்தோத்திரம். போராட்டங்களின் மத்தியிலே நல்லவராய் இருந்தீரே, ஸ்தோத்திரம். நெருக்கடிகள் மத்தியிலே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உண்மை உள்ள தேவனாய் இருந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கிருபையாய் நடத்தின கர்த்தருக்கு கரந்தட்டி ஸ்தோத்தரித்து பாடுவோமா? ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இன்பவனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 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 வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடுமார், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம்.
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்போதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம மறந்துடவே கூடாது. அதுபோல் இந்த மாதத்தை காண கர்த்தர் உதவி செய்தார், அதற்கு அவருக்கு நன்றி சொல்லணும். இப்போ நம்ம இதுவரைக்கும் கடந்த மாதத்துக்கு நன்றி சொன்னோம். இந்த மாதத்தை காண்கிற ஆண்டவரே, இந்த மாதத்தை காண கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகர் இல்லை இந்த பூமியில். அவர்கள் ஓட்டம் முடிந்து விட்டது, ஜெயமாய் முடிந்து விட்டது. ஆனால் இந்த மாதத்தில் தேவன் உங்கள் மேலே ஒரு நோக்கம் வச்சிருக்கிறதுனால, ஒரு திட்டம் வச்சிருக்கிறதுனால, என் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறதுனால இந்த மாதத்தை நம்ம பார்க்கிறோம். அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். நவம்பர் மாதத்திற்காக ஸ்தோத்திரம். நவம்பர் மாதம் முழுவதும் காத்துக்கொள்ள போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் இருந்து இன்று முதல் இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் எங்கள் இரட்சகராகிய தேவன் கிருபையாக எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். விசேஷமாக ஆண்டவரே, மழைக்காலமாக இருக்கலாம், பனிக்காலமாக இருக்கலாம், குளிர்காலமாக இருக்கலாம், கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்தி நீர் பாதுகாத்து கொள்ளும்படி உம்முடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்தரிக்கிறோம். நவம்பர் மாதத்துக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நவம்பர் மாதத்துக்காக ஸ்தோத்திரம், நவம்பர் மாதத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நவம்பர் மாதத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. முதல் வாரத்துக்காக ஸ்தோத்திரம், இரண்டாவது வாரத்துக்காக ஸ்தோத்திரம், மூன்றாவது வாரத்துக்காக ஸ்தோத்திரம், நான்காவது வாரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நவம்பர் மாதம் முழுவதும் உம்முடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் எங்களை கிருபையாக நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஆமென். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, ஆமென். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குயிக்கா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஷார்ட்டாக உங்களோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி நான் உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா 46:4 நான் உங்களை தாங்குவேன், முதலாவது ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது, நான் ஏந்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, நான் சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான்காவது, நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். முதலாவது, ஆண்டவர் நம்மை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
தாங்குவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 41 சங்கீதம் 3 படிக்கும்போது, சங்கீதம் 41 நீங்கள் 3 படிக்கும்போது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, படுக்கையின் மேல வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு வியாதியினால் பலவீனத்தோடு படுக்கையிலேயே இருக்கணும் போல இருக்கு, உட்காரவோ எழும்பவோ நடக்கவோ அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது என்று நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களே, ஆனால் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் என் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, வியாதியாய் இருக்கிற யாரெல்லாம் இந்த குறிப்பிட்ட வியாதி என்னை தாக்கி இருக்கிறது, இந்த குறிப்பிட்ட வியாதியினால் சில வருஷங்களாக மெடிசன்ஸை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பூரண சுகம் வேணும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. படுக்கையில் இருக்கிறவர்களை தாங்குகிற தேவன் என்று இந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தாங்கி தப்புவிப்பார் என்பதில் ஒரு சந்தேகம் கிடையாது. சரியா? அதே நேரத்தில் சங்கீதம் 94 சங்கீதத்தில் 18 படிக்கும்போது, 94 சங்கீதம் Psalm 94:18 படிக்கும்போது வாசியுங்கள். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கால்கள் சறுக்கும் போது கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறதுன்னு படிக்கக்கூடாது. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, when I said, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கால்கள் சறுக்குகிறது, ஐயோ நான் சறுக்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் விழுந்துருவேன் போல இருக்கு, நான் விழப்போகிறேன் போல இருக்கு, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தருடைய கிருபை தாங்கும். இன்னொரு முறை அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமேன், ஆமேன். என்னால் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே வாழ முடியல. அடிக்கடி நான் விழுந்து எழும்பி சறுக்குகிறேன். அடிக்கடி என்னுடைய கால் சறுக்குகிறது. இதை ஆவிக்குரிய ரீதியாக நான் பேச பிரியப்படுறேன். என்னால் சரிவர ஜெபிக்க முடியாமல் ஜெபத்தில் விழுந்துட்டேன். சரியாக பரிசுத்தத்தில் என்னால் நிற்க முடியாமல் விழுந்துட்டேன். என் ஆண்டவரே, நீர் உதவி செய்து என்னை மறுபடியும் எழுப்ப நீர் வல்லவராயிருக்கிறீர். ஏனென்றால் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது தான், நான் அதை அக்செப்ட் பண்ணும்போது தான், அதை நான் ஒத்துக்கொள்ளும்போது தான் உடனே அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் முழுவதும் என்னை தாங்கி என்னை தப்புவித்து கொள்ள போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆண்டவர் அந்த 46, அதாவது ஏசாயா 46, கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தில் அவர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாசிங்க. தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த 4 அதிகாரம் 4 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, நான் தாங்குவேன் என்று சொன்னவர் நான் ஏந்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் ஏந்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏந்துவேன். ஆண்டவர் எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம ஏந்த முடியும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா,
கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதம் 91:12 படிக்கும்போது, Psalm 91 verse 12, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை ஏந்துவேன் என்று சொல்றது அல்லவா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, தட்டிக்கு நீ விழமாட்ட, உன் ஆவிக்குரிய ஜீவியம் விழாது, உன் ஜெப ஜீவியம் விழாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை எப்படியாக தாங்குவேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த வசனத்தில் இயேசுவை தேவ தூதர்கள் தாங்கினதை நீங்கள் காணலாம். 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குயிக்கா. ஆமென். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரையின் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், தம்முடைய தூதர்களுக்கு உம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசி ஏசாயாவில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை 94ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இயேசுவை தேவ தூதர்கள் தாங்கினார்கள். 4ஆம் அதிகாரம் லூக்கா 9, 10, 11 வசனங்களின்படி. அப்போ இந்த கடைசி காலத்தில் இந்த வசனங்களின் அடிப்படையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் உங்களை ஏந்துவார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் இடற மாட்டீர்கள், நீங்கள் விழ மாட்டீர்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரே உங்களை ஏந்தி கொண்டு போகிறார். கைகளை உயர்த்தி, இயேசுவே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். 3வது ஆண்டவர் பேசின வார்த்தை, நான் உன்னை சுமப்பேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏசாயா 46:4, நான் உங்களை சுமப்பேன். நம்முடைய கர்த்தர் சுமக்கிற தேவன். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, 4ஆம் வசனம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கழுகு தன் செட்டையின் மறைவில் தன் குஞ்சுகளை வைத்தது போல நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து உங்களை அழைத்து வந்த தேவன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இதே வார்த்தையை தான் கர்த்தருடைய பிள்ளைகளை உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆமென். யாக்கோபை குறித்து சொல்லுகிற வார்த்தை அது. கர்த்தர் ஒருவர் தான் அவனை வழி நடத்தினார். ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார்? கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அதாவது கழுகு தான் குஞ்சுகளை தன்னை போல பறக்கணும், தன்னை போல செட்டைகளை விரிக்கணும், தன்னை போல உயர எழுமணும்னா முதலாவது அந்த குஞ்சுகளின் மேல் அதை அசைவாடி அந்த செட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு மேலே உச்சியில் வானத்தின் மேல் பகுதி கொண்டு போய் டபார்னு கீழே விட்டுறோம். திரும்ப அது கீழே வந்து அடிபாதாளத்தில் விழுவதற்கு முன்பாக வேகமாக வந்து தன்னுடைய செட்டைகளால் அந்த குஞ்சுகளை ஏந்தி கொள்ளும். பிரைஸ் காட். அந்த குஞ்சுகளை சுமந்து கொண்டு செல்லும். ஏன் அப்படி மேலே கொண்டு போய் கீழே விடுதுன்னா, தன்னை போல ஒரு வலிமையான பறவையாக அந்த கழுகு குஞ்சுகள் மாற வேண்டும் என்பதுதான் அந்த கழுகுனுடைய நோக்கம். உங்கள் தகப்பன், என்னுடைய தகப்பன், நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள்களில் சுமப்பது போல
கர்த்தர் உங்களை இம்மட்டுமாய் சுமந்தார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் சுமந்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளை, அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரத்தினுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி அந்த 46 கடைசியாக படிக்கும்போது, நான் சுமப்பேன் என்று சொன்னவர் அது மட்டுமல்ல, நான் உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நான் உங்களை தப்புவிக்கிற. எப்போது ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார்? யோசித்து பாருங்க. எந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனத்தை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். 91ஆம் சங்கீதம் கர்த்தருடைய பிள்ளைகளை 15ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 91ஆம் சங்கீதத்தினுடைய அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்து காலத்துல நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமேன். அவனை அப்படின்னே படிக்கிறோம். யார் அந்த ஆளு? முந்தின வசனத்தை படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அது ஒன்று, வாஞ்சையா இருக்கிறவர்கள். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள். ஆமேன். ஒன்று வாஞ்சையா இருக்கிறவர்கள், இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள். இப்படிப்பட்ட ஆட்களை 15ஆம் வசனத்தை திரும்ப படிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உடனே நான் ஆன்சர் கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஏதாவது ஆபத்து, ஏன்னா உலகத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும்ல, ஆபத்து காலத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தப்புவிக்கிற தேவன், கனப்படுத்துகிற தேவன். இந்த நவம்பர் மாதத்தில் நீங்க கவலைப்படாதீங்க, ரெண்டாவது பயப்படாதீங்க, திடனற்று போயிடாதீங்க, திடமானதா இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை பாதுகாத்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஒன்று தாங்குவார், இரண்டாவது ஏந்துவார், மூன்றாவது சுமப்பார், நான்காவது தப்புவிப்பார். இந்த வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லி நல்ல கர்த்தரை இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமேன். ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் ஆண்டவரை இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டார்களோ அவர்கள் உள்ளத்திலும் அவர்களுடைய இல்லத்திலும் தேவனுடைய மகிமை உள்ள கரம் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரே, இந்த 11ஆவது மாதத்தின் பண தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு குறையும் வரக்கூடாது. ஒரு குறையும் வரக்கூடாதுப்பா. வீடு முழுவதும் தேவனுடைய சமாதானத்தினால் நிரம்பி இருக்கணும். வீடு முழுவதும் தேவனுடைய சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கணும். வீடு முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் 2 வீலரில் போனாலும், 4 வீலர் போனாலும், ஆட்டோவில் போனாலும், டாக்ஸியில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், விமானத்தில் பறந்தாலும், ஆண்டவரே நடந்து போனாலும் உங்களுடைய பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளுங்கப்பா, மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை கேட்டு இந்த நவம்பர் மாதம் ஏசாயா 46:4 கர்த்தர் நல்லவரா இருக்க போகிறீர். தாங்குகிற தேவன், ஏந்துகிற தேவன், சுமக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே வழி நடத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர். மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும். சமாதானத்தோடு இந்த மாதத்தை முடிக்க ஹல்லேலூயா கிருபை தாரும். வேலைக்கு போகும்போது, வியாபாரத்துக்கு போகும்போது, ஆண்டவரே கல்லூரிக்கு போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, வெளியே போகும்போது உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அன்பின் கரம் இருக்கட்டும். வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ, ஒருவேளை ஒரு வீட்டில் ஒருத்தர் இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா அவர்கள் நிமித்தம் முழு வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து பாடுவோமா? ஆமென். இம்மட்டும் நடத்தினவர் ஆமென். இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர், கரம்
பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைவேறணும்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். சரியா? நீங்கள் எனக்காக, அப்புறம் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காக, இந்த மாதம் முழுவதும் அவருடைய பாதுகாப்புக்காக, இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு வேண்டிய கிருபைகளுக்காக, இந்த மாதத்தின் ஊழிய தேவைகளுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது போதும், கர்த்தர் நடத்துவார். ஆமென். மாலை கூட்டங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது, இரவு ஜபங்களையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தருடைய கிருபை தாங்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல், நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய ஆலயத்தின் அங்கத்தினர்கள் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, ஆமென், இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்த செய்தியை கேட்டு பலப்பட நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. தேவ கிருபை உங்களை தொடர்ந்து தாங்கும். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.